உலகம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் வேகமாய் வளர்ந்து வருகிறது. நாளுக்கு நாள் வசதிகளும் கூடிக்கொண்டே போகிறது. என்னதான் இவைகள் உண்மை என்றாலும் கூட எல்லாருக்கும் எல்லாம் கிடைப்பதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மகாராஷ்டிரா மாநிலம் நந்தூர்பார் மாவட்டம் மத்துவாட் பீல் இன மக்களின் உண்மை சம்பவங்களின் தொகுப்புதான் இந்த காணொளி. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடம் செல்வதற்கு சாலை வசதிகள் கிடையாது. ஆற்றின் ஒரு கரையிலிருந்து மற்றொரு கரைக்கு செல்வதற்கு பாலங்கள் கூட கிடையாது. இம்மக்கள் அன்றாடம் சந்திக்கும் அத்தியாவசிய பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று. சுமார் 15 கிலோமீட்டருக்கு அப்பால் அமைந்திருக்கும் மருத்துவமனைக்கு இருவர் தோள்களிலேயே சுமந்து செல்கிறார்கள். மருத்துவமனையை அடையாமல் வழிகளில் இறந்து போன உயிர்கள் எத்தனையோ. மின்சார வசதி இல்லாமல் இருண்டு போய் கிடப்பது இவர்களின் வீடுகள் மட்டுமல்ல, இவர்களின் எதிர்காலமும் தான். கல்வி கற்க வேண்டிய வயதில் காடுகளில் ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த சிறுவர்கள். இப்படி அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த மத்துவாட் பீல் இன மக்களுக்கு சுவிசேஷ ஒளியை ஏற்றினது நமது நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு. தீபம் ஏற்றிடுவோ திரள் கோடி உள்ளங்களில் இசை மாறி அலைவோரை ஜீவ பாதை சேர்த்திடுவோம். இசை மாறி அலைவோரை பாதை சேர்த்திடுவோம். ஒளி தீபம் ஏற்றிடுவோம். நமது நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் மூலம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பின்பு இங்குள்ள விசுவாச பிள்ளைகள் தங்கு தடையின்றி படித்து முன்னேற விடுதிகளும் கட்டப்பட்டது. இந்த விடுதிகளில் படித்த எத்தனையோ பிள்ளைகள் மருத்துவத்துறை, காவல்துறை, நீதித்துறை என பல்வேறு துறைகளில் கால் பதித்திருக்கின்றனர். இன்னும் பலர் மிஷனரிகளாக தங்களை தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து இந்தியா முழுவதும் பரவி சுவிசேஷம் அறிவிக்கின்றனர். ஆடுகளுக்கு பின்பாக அலைந்து கொண்டிருந்த தாவீதை அரசனாக்கின தேவன் நமது விடுதியில் படித்த மத்துவாட் பீல் இன மக்களை பல துறைகளில் உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. Praise the Lord, everyone. Myself, Dr. Sandeep Surab Singh Valvi from Nandurbar, Maharashtra. I thank God for giving me this opportunity to share my testimony. I studied in FMPB's Asha Southern Boys Home at Chinchpada from 1st to 4th standard.
Later, it got shifted to Nandurbar, a district place where I studied from 5th to 10th standard. There, I received good health, education, spiritual education, and growth. We also got ventilated to other activities like cultural program, Bible quiz, VBS, and so on. My life was shaped by our missionaries of FMPB. FMPB provided a sponsor, thus financing my education. At my early age, I decided to be a doctor, as it was a noble profession and there were not many doctors in my community. I decided to be a doctor and be the healing hand of our Lord Jesus Christ. I pursued further education in Pune, 11th, 12th, and MBBS. I did my MBBS from Maharashtra Institute of Medical Education and Research College, Talegaon, Pune. I struggled a lot, but God was always there for me. Family prayed for me to get MBBS seat, and I got selected for the MBBS. God helped me to complete my MBBS without wasting a year. Now, currently, I am working as gazetted medical officer at Women's Hospital Dhalgaon in Maharashtra with my own people and my community. Holding the experience of 3 years, I thank God for helping me to achieve my dream and also thank all missionaries of FMPB. I thank God for everything. Thank you.